ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம சாமையில் புளி சாதம் செய்ய போகிறோம். இது இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்மளுக்கு பெரிய கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். நம்ம இப்போ இந்த சாமையை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி அரிக்கிற மாதிரி கழுவிட்டு நம்ம அரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2-3 டைம் கழுவிட்டு நம்ம அரிசி கழுவுற மாதிரி கழுவிட்டு நம்ம அரிச்சிக்கணும். இப்போ நம்ம புளி சாதத்துக்கு தேவையான பூண்டு ஒரு 5 பல் தட்டி வச்சுருக்குறோம். 1/4 கிலோ அரிசிக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறோம். சிறுதானியத்தை பொறுத்தளவில் காரம் கம்மியாக தான் போட்டு செய்யணும். அதனால் நம்ம சின்னதாக ஒரு வரமிளகா, அரை பச்சை மிளகா எடுத்துருக்குறோம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துருக்குறோம். தக்காளி 3 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு. புளி சாதத்துக்கு தேவையான புளி கரைசல் ரெடி பண்ணிட்டோம். இந்த புளி கரைசல் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம எடுத்து கரைச்சி இந்த மாதிரி தண்ணி எடுத்துருக்குறோம். சிறுதானியத்துக்கு நம்ம எப்போவுமே 1 டம்ளர் எடுக்கிறோன்னா 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த புளி கரைசல்லையே எல்லா அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்குறோம். இப்போ 3 டம்ளர் இதுதான் அளவு தண்ணி. நம்ம 1க்கு 3 தண்ணி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை நம்ம எப்போவுமே அரிசி அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம சேர்த்துப்போம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சு சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு உளுந்து பருப்பு பண்ணி சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு செவந்துருச்சு. இப்போ நம்ம வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். வதங்கின பின்னாடி தான் அளவு தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போல்லாம் சிறுதானியம் அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. சிறுதானியத்தில் அதிக நார் சத்து இருக்கிறதுனால பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம அரிசி சேர்த்த வாட்டி உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா சரியானா விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த தண்ணி கொதிச்ச பின்னாடி நம்ம சாமரிசி சேர்த்துக்கலாம். நம்மளோட உலை கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ குக்கர் விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம விசில் ஒரு 5 நிமிஷம் போனதே நம்ம ஓப்பன் பண்ணி புளி சாதத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட புளி சாதம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. சிறுதானியத்தை பொறுத்தளவில் 1:3 தண்ணி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நல்லாவும் வெந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக இழுத்துருச்சு எல்லாமே. சிறுதானியத்தை எப்போவுமே நம்ம வெறும் ஒயிட் ரைஸ் மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி
டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நமக்கு அந்த சத்துக்களும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். உண்மையாகவே டேஸ்ட் பண்ணோம்னா நம்ம நார்மலாக வைக்கிற புளி சாதத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சின்ன குழந்தைகளெல்லாம் சாப்பிட்ருப்போம் சாப்பாடு, அப்போ எல்லாம் அரிசி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா அது இந்த மாதிரியெல்லாம் பாயில்டு ரைஸ் மாதிரியெல்லாம் கிடைக்காது. அப்போல்லாம் கொஞ்சம் நார்மலாக நம்ம ஒரு உள்ளூர் மிஷினில் அரைச்சி பாலிஷ் பண்ணாமல் கிடைக்கும். அந்த அரிசி எப்படி சாதம் நமக்கு டேஸ்ட்டாக கஞ்சி எல்லாம் குடித்தோம்னா டேஸ்ட் வருமோ அந்த அளவுக்கு இதில் டேஸ்ட் இருக்குது சிறுதானியத்தில். நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஏதாவது சைடிஷ் வேணுங்கிறீங்க வச்சுக்கலாம். இது சாதம் மட்டும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எதுவுமே சைடிஷ் தேவையே இல்லை இதுக்கு. நான் செஞ்ச சாமை புளி சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.